ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 70. இதில் தாடகை அரக்கி வதம் பற்றிய கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பிறந்ததில் இருந்தே ராமர் தமது சகோதரர்களை காட்டிலும் விசேஷ திறன் உடன் திகழ்ந்தார். ஆகையால் அவர் இயல்பாகவே தசரத மன்னரின் செல்லப்பிள்ளையாக விளங்கினார். அதை போன்று சிறு வயது முதலே லக்ஷ்மணரும் ராமர் இடம் மிகவும் பற்றுதல் வைத்து இருந்தார். ராமரும் அவ்வாறே லக்ஷ்மணன் இன்றி சாப்பிடவோ உறங்கவோ விரும்ப மாட்டார். எப்பொழுதெல்லாம் ராமர் காட்டிற்கு வேட்டையாடச் செல்கின்றாரோ அப்போதெல்லாம் லக்ஷ்மணரும் தவறாது அவருடன் செல்வார். அவ்வாறே சத்ருக்கனரும் பரதரும் கூட ஒருவருக்கு ஒருவர் மிகவும் பிரியம் ஆனவர்களாகவும் இணை பிரியாதவர்களாகவும் இருந்தார்கள். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்கனர் ஆகியோரது கல்வி முடிந்த பிறகு அவர்களின் திருமணம் குறித்து மன்னர் தசரதர் தமது குல குருவாகிய வசிஷ்டர் இடம் ஆலோசிக்கலானார். இது குறித்து ஒருமுறை அவர்கள் உரையாடி கொண்டு இருக்கையில் சக்தி வாய்ந்த பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வருகை புரிந்தார். அவர் அரண்மனைக்குள் நுழைந்தபோது மாமன்னர் தசரதரும் வசிஷ்டரும் உடனடியாக இருக்கையில் இருந்து எழுந்து அவரை வரவேற்றார்கள். விஸ்வாமித்திரரை தகுந்த முறையில் நன்கு வழிபட்ட பிறகு தசரதர் அவரை அரசவைக்கு அழைத்து வந்து அரியணையில் அமரச் செய்தார். மன்னர் தசரதர் விஸ்வாமித்திரரை நோக்கி பணிவுடன் மொழிந்தார். ஓ துறவிகளில் தலை சிறந்தவரே, பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட நீங்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டாகட்டும். கரங்களில் வைக்கப்பட்ட அமிர்தம் நீண்ட வறட்சிக்கு பின்பு பொழியும் மழை, குழந்தை பேறு இல்லாதவன் ஈன்றெடுத்த மகன் இழந்ததை மீட்க முடியாது என கருதியவனுக்கு கிடைத்த பெரும் புதையல், விழா காலங்களில் உணரும் மகிழ்ச்சி முதலான வரப்பிரசாதங்களுக்கு இணையாக தங்களுடைய வரவை நான் கருதுகிறேன் என்றார் அவர். இப்பொழுது விஸ்வாமித்திரர் மன்னரின் தசரதரின் நலனை விசாரித்தார். அதற்கு தசரதர், ஓ முனிவரே, தாங்கள் இங்கு வருகை புரிந்தது என்னுடைய பெரும் பேராகும். தங்கள் வரவால் நான் மேன்மை அடைந்து இருக்கிறேன். உங்களுடைய விருப்பத்தை எமக்கு தயை கூர்ந்து தெரிவியுங்கள் என்றார் அவர். அதன் மூலமாக தங்களது வரவிற்கான நோக்கத்தை எம்மால் நிறைவேற்ற இயலும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். மாமன்னர் தசரதரின் உபசரணையில் அகம் மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் கூறினார், ஓ நான் ஒரு பெரும் யாகம் புரிவதில் ஈடுபட்டு கொண்டு இருந்தேன். அது ஏறக்குறைய முடியும் தருணத்தில் மாரிசன், சுபாகு என்ற 2 இராட்சசர்கள் யாக குண்டத்தில் மாமிசத்தையும் இரத்தத்தையும் இட்டு யாகத்திற்கு இடையூறு விளைவித்து விட்டார்கள். அந்த இழிந்த இராட்சசர்கள் என்னுடைய முயற்சியை முறியடிப்பதில் தீர்மானமாக இருப்பதால் அவர்கள் அடிக்கடி என்னுடைய யாகவிடத்தை மாசுபடுத்துகின்றார்கள். ஓ அரசே, என்னுடைய யாகத்தை வெற்றியுடன் முடிக்கும் பொருட்டு அந்த கொடிய இராட்சசர்களை கொல்ல வேண்டும். அதற்காக உம்முடைய மகன் ராமரை எனது ஆசிரமத்திற்கு அழைத்து செல்ல இங்கு வந்து உள்ளேன். புத்திர பாசத்தினால் என்னுடைய வேண்டுகோளை ஏற்பதற்கு தயங்காதீர்கள். ராமர் இந்த பணியை எளிதாக செய்து முடிப்பார் என உறுதியாக நம்புகின்றேன். உம்முடைய தயாள குணத்திற்கு கைமாறாக உமக்கு போதுமான வரங்களை நிச்சயம் வழங்குவேன் என்றார் அவர். ஆகையால் ராமரை 10 நாட்களுக்கு மட்டும் என்னுடன் அழைத்து செல்ல அனுமதிக்கவும். அவர் நலமுடன் திரும்பி உம்மை அடைவார் என்பதில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம். இப்பொழுது விஸ்வாமித்திரர் உடைய வார்த்தைகள்
மாமன்னர் தசரதரின் இதயத்தை ஆழமாக துளைத்துவிட்டன. அரசரின் உடல் முழுவதும் நடுங்க தொடங்கி விட்டது. முனிவர் மௌனமான பிறகு தம் அரியாசனத்திலேயே மன்னர் மூர்ச்சை உற்றுவிட்டார். சிறிது நேரம் கழித்து சுய நினைவிற்கு திரும்பிய மன்னர் தசரதர் தன்னிடமிருந்து விரைவில் ராமர் பிரியக்கூடும் என்பதை நினைத்தவுடன் இரண்டாவது முறையாக மீண்டும் மயங்கி விழுந்துவிட்டார். 1 மணி நேரத்திற்கு பிறகு நினைவு திரும்பிய அரசர் தன் முன் இருந்த விஸ்வாமித்திரரை நோக்கி மன்றாடி கூறினார், ஓ முனிவர்களில் தலை சிறந்தவரே, அனைவரின் நலன் விரும்பியே எனது அன்பு மகன் ராமனுக்கு இன்னும் 16 வயது கூட நிரம்ப கிடையாது. போர்க்கள பயிற்சி முடியவில்லை. மேலும் அவன் இதுவரை போர்க்களத்தில் நுழைந்ததும் கிடையாது. ஆதலால் உமது உதவிக்கு என்னுடைய அனுபவமற்ற மகனை தயவு கூர்ந்து கேட்காதீர்கள். அவனுக்கு மாறாக நானே ஒரு அக்ஷௌனி படையுடன் அந்த இராட்சசர்களை கொல்ல தங்களுடன் வருகின்றேன். இருப்பினும் ராமன்தான் உம்முடன் வரவேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பின் நானும் எனது படைகளும் அவனுக்கு உதவியாக வந்து போரில் ஈடுபட அனுமதிக்கவும். ஓ விஸ்வாமித்திரர் அவர்களே, நான் ஒரு முதியவன். ராமன் இல்லாமல் வாழ்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த 2 இராட்சசர்களை பற்றியும் அவர்களின் சக்தியை பற்றியும் எனக்கு விவரமாக கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுது விஸ்வாமித்திரர் பதிலளித்தார், ஓ இந்த இராட்சசர்களின் அரசன் ராவணன், அவன் இப்போது முழு உலகையும் தனது ஆளுகைக்குள் கொண்டு வந்து துன்புறுத்துகின்றான். அவன் நேரடியாக யாகங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது கிடையாது. இருப்பினும் மாரிசன், சுபாகு என்னும் 2 சக்தி வாய்ந்த இராட்சசர்களை அந்த கொடுஞ்செயல்களை செய்ய நியமித்து இருக்கின்றான். இப்பொழுது ராவணனின் பெயரை கேட்டவுடன் மாமன்னர் தசரதர் மிகவும் மனம் தளர்ந்து கூறினார், ஓ ராவணனை எதிர்த்து போரிடும் சக்தி யாரிடமும் கிடையாது. இந்த 2 இராட்சசர்களை வெல்வது கூட எனக்கோ என்னுடைய மகனுக்கோ மிக மிக கடினம். ஆகையால் ஓ முனிவரே, என்னால் உமது வேண்டுகோளை நிறைவேற்ற இயலாது. உண்மையில் என்னுடைய மகன் உம்முடன் வர அனுமதிப்பதை என்னால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை என்றார் அவர். ஆழ்ந்த துயரத்தால் கிட்டத்தட்ட ஒரு பித்து பிடித்தவனைப் போல முன்னுக்கு பின் முரணாக உரையாடிய மன்னர் தசரதர் விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளினை ஏற்க மறுத்துவிட்டார். இதனால் முனிவர் மிக மிக அவமதிப்பிற்கு உள்ளானதாக நினைத்து கோபத்துடன் மொழிந்தார், ஓ அறிவற்ற அரசனே, உனது இத்தகைய ஒழுங்கீனம் உன்னுடைய அரச வம்சத்தை அழிக்க காரணமாகிவிடும். நீ எனக்கு உதவி செய்ய உறுதி அளித்தாய். ஆனால் இப்போது உன் வார்த்தையிலிருந்து பின் வாங்குகின்றாய். ரகு வம்சத்தில் பிராமணனுக்கு எதிரான இத்தகைய நடத்தை இதுவரை நடந்தது கிடையாது. ஆகையால் இத்தகைய சாபக்கேடான இடத்தை விட்டுவிட்டு நான் உடனடியாக புறப்படுகின்றேன். விஸ்வாமித்திரரின் திடீர் கோபத்தினால் பூமியை நடுங்கத் தொடங்கிவிட்டது. ஸ்வர்க்க லோகங்களில் உள்ள தேவர்களும் அஞ்சினார்கள். சூழ்நிலையை உணர்ந்த வசிஷ்டர் மாமன்னர் தசரதரை அணுகி பின்வருமாறு கூறினார், ஓ அரசே, நீதிக்கு மாறாக நடந்து கொண்டு தாங்கள் சேகரித்துள்ள நல்ல பேற்றினை அழித்து விடாதீர்கள். நீங்கள் மனம் உவந்து வாக்குறுதி அளித்தீர்கள். எனவே விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடன் உம்முடைய மகன் ராமரை அனுப்பி இப்போதே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அஞ்சுவதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்றே நான் நினைக்கிறேன். முன்பு விஸ்வாமித்திரர் அரசராக இருந்தபோது தக்ஷனின் புதல்விகளான ஜயா மற்றும் சுப்ரபாவின் மூலம் தோன்றிய தெய்வீக அஸ்திரங்களை சிவபெருமான் இடமிருந்து பெற்று இருந்தார். அவர் இந்த ஆயுதங்களை ராமருக்கு கொடுப்பதோடு இல்லாமல் இராட்சசர்களை கொல்வதற்கு தேவையான ஆற்றலையும் அளிப்பார் என்பது உறுதி. மாரிசனையும் சுபாகுவையும் விஸ்வாமித்திரரை எளிதில் கொல்ல முடியும். எனினும் அவர் ராமரின் உதவியை நாடியதன் காரணம்
உமது பிள்ளையின் புகழை ஓங்கச் செய்வது ஆகும். குருவின் வார்த்தைகளை கேட்டவுடன் மாமன்னர் தசரதரின் அச்சம் தணிந்து விட்டது. இயல்பு நிலையை அடைந்த அரசர் சாந்தமடைந்து விஸ்வாமித்திரின் வேண்டுதலை மனமாற ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது மாமன்னர் தசரதர் ராமரை அரசவைக்கு வரவழைத்தார். இணைபிரியா சகோதரர்கள் ஆகையால் லக்ஷ்மணரும் ராமர் உடன் தன் தந்தை முன்பு வந்து நின்றார். மாமன்னர் தசரதர் பிள்ளைகளை பாசத்துடன் உச்சி முகர்ந்தார். அதன் பின்னர் ராமர் லக்ஷ்மணர் தங்கள் கைகளில் வில்களை ஏந்தியவாறு விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அரண்மனை விட்டுவிட்டு வெளியேறிய அவர்கள் மீது விண்ணிலிருந்து பூமாரி பொழிந்தன. சரையு நதிக்கரையில் 12 மைல் தூரம் நடந்து சென்ற விஸ்வாமித்திரர் சற்று நின்று ராமரை நோக்கி கூறினார். ஓ அன்புள்ள ராமா, ஆற்று நீரில் ஆச்சமனம் செய்து தூய்மைப்படுத்திக் கொள்வாயாக. நான் இப்போது பலம் அதிபலம் என்னும் 2 மந்திரங்களை உனக்கு கற்றுத்தரப் போகிறேன். இவற்றை கற்ற பிறகு நீ களைப்பு வயோதிகம் ஆகியவற்றின் தாக்குதல் இருந்து விடுபடுவது மட்டுமின்றி ஈடு இணையற்ற வலிமையையும் அறிவையும் பெறுவாய். இந்த குண நலன்கள் உன்னிடம் ஏற்கனவே இருக்கின்றன என்பதை நான் நன்கு அறிவேன். இருப்பினும் உன்னுடைய நலனுக்காக இந்த மந்திரங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன் என்றார் அவர். இப்பொழுது இந்த மந்திரங்களை பெற்ற பகவான் ராமர் திறமை மிகுந்த 1000 சூரியன்களின் ஒளியைப் போல பிரகாசித்தார். மூவரும் அன்று இரவை மகிழ்ச்சியாக சரையு நதிக்கரையில் கழித்துவிட்டு மறுநாள் காலை கங்கைக்கரையை அடைந்து விட்டார்கள். அங்குள்ள ரிஷிகளின் ஆசிரமத்தை கண்ட ராமர் அதன் வரலாற்றை வினவினார். அதற்கு விஸ்வாமித்திரர், ஓ இந்த இடத்தில்தான் சிவபெருமான் தம் ஆழ்ந்த தியானத்திற்கு இடையூறு விளைவித்த மன்மதனை எரித்து சாம்பல் ஆக்கிவிட்டார் என கூறினார். மறுநாள் காலை விஸ்வாமித்திரரும் 2 சகோதரர்களும் கங்கையை கடந்தார்கள். பேர் அருவி பொழிவது போன்ற பெரும் ஓசை கங்கை ஆற்றின் மையத்திலிருந்து வருவதை கேட்ட ராமர் அவ்வாறான ஓசை வருவதற்கான காரணம் ஏதும் அங்கு இல்லாததை அறிந்து அந்த ஓசை எவ்வாறு ஏற்படுகிறது என விஸ்வாமித்திரரிடம் வினவினார். விஸ்வாமித்திரர் அதனை விளக்கினார். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் தம் மனதாலேயே ஏரி ஒன்றை படைத்தார். அது மானச சரோவர் என அறியப்பட்டது. சரையு நதி அந்த ஏரியில் இருந்து பாய்கிறது. மானச சரோவரின் நீர் கீழ்நோக்கி பாய்ந்து கங்கையில் கலக்கும் ஓசையைத்தான் நீ கேட்கின்றாய். ஓ ராமா, இந்த புனிதமான இடத்தை வணங்கி வழிபடுவாயாக என்றார் அவர். இப்பொழுது கங்கையின் தென் கரையை அடைந்தவுடன் அங்கு ஆள் அரவமற்ற ஒரு அடர்ந்த காட்டினை கண்ட ராமர், மனித நடமாட்டம் அற்ற இந்த காடு பார்ப்பவர்களின் இதயத்தை அச்சத்தை தூண்டுகின்றது. அது ஏன் என தயகூர்ந்து கூறுங்கள் என முனிவரிடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கு விஸ்வாமித்திரர் பதிலளித்தார். வெளித்தோற்றத்தில் அசுரனைப் போல் தோன்றிய விருத்ராசுரனை கொன்றதால் ஏற்பட்ட பாவ விளைவுகளால் ஆட்கொள்ளப்பட்டு இந்திரதேவன் தம்முடைய பொலிவை இழந்துவிட்டார். அவரை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக தேவர்கள் சக்தி வாய்ந்த வேத மந்திரங்களின் துணை கொண்டு அவரை கங்கை நீரில் நீராட்டினார்கள். இந்திரனின் களங்கங்கள் நிறைந்த அந்த நீரினை சேகரித்த தேவர்கள் அதனை இந்த இடத்தில் பாய்ச்சி விட்டார்கள். இப்பொழுது இந்திரனின் பாவ விளைவுகளை ஏற்றுக்கொண்டதால் இந்திரன் இந்த நிலம் மிகவும் செழிப்பான நாடாக மாறும் என்ற வரத்தை வழங்கினார். இவ்விதமாக மலதம் கரூஷம் என்ற 2 செழிப்பான ராஜ்யங்கள் இங்கு நிறுவப்பட்டன. சிறிது காலத்திற்கு பிறகு இங்கே வந்த தாடகை என்னும் பெயர் கொண்ட கொடிய ராட்சசி பிரஜைகளை அச்சுறுத்தி துன்புறுத்த தொடங்கிவிட்டாள். அந்த ராட்சசி சுந்தன் என்னும் ராட்சசனின் மனைவி ஆவாள். இவர்களுடைய மகன்தான் மாரிசன். இவனை கொல்வதற்காகவே நான் உன்னை இங்கு அழைத்து வந்து இருக்கிறேன் என்றார் அவர். படிப்படியாக இந்த இடத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் தாடகையினால் பெரிதும் துன்புறுத்தப்பட்டார்கள். எனவேதான் தற்போது இந்த இடம்
வனாந்தரமாக உள்ளது. ஓ அன்புள்ள ராமா, இந்த ராட்சசியை இன்றே நீ அழித்து இந்த நாட்டினை அவளது கொடுமையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். அந்த அரக்கி உயிருடன் இருக்கும் வரை இந்த காட்டிற்குள் நுழைய எவருக்கும் துணிவு கிடையாது. இதன் பின்னர் பகவான் ராமர் விசாரித்தார். ஓ மாமுனிவரே, இந்த ராட்சசி இவ்வளவு சக்தியை எவ்வாறு பெற்றாள் என்பதை அறிய விரும்புகிறேன். அது பொருத்தமானதாக இருக்குமென்றால் தயை கூர்ந்து விளக்கவும். விஸ்வாமித்திரர் உரைத்தார். ஒருமுறை சுகேது என்ற பெயருடைய சக்தி வாய்ந்த யக்ஷன் ஒருவன் பிரம்மதேவரை தனது கடும் தவத்தினால் திருப்திப்படுத்தினான். குழந்தை பேறு இல்லாத அவன் அவரிடம் ஒரு மகனை வேண்ட பிரம்மதேவரோ ஒரு சக்தி வாய்ந்த மகனை அவனுக்கு அளித்தார். இந்த அழகான பெண் தாடகை என பெயரிடப்பட்டால். அவள் வளர்ந்தவுடன் ஜம்பாவின் மகனான சுந்தனுக்கு மணமுடிக்கப்பட்டாள். பின்னர் சுந்தன் மரணம் அடைய வேண்டும் என்று அகஸ்திய முனிவர் சபித்து விட்டார். இதற்கு பழி தீர்த்து கொள்ள தாடகியும் அவளது மகன் மாரீச்சனும் முனிவரை விழுங்கும் நினைப்போடு அவரை நோக்கி பாய்ந்தார்கள். ஆனால் அகஸ்திய முனிவர் மறுகணமே தாயும் மகனும் மனிதர்களை தின்னும் ராட்சசர்களாக மாறும்படி சபித்து விட்டார். இவ்வாறாக அழகிய தாடகை பயங்கரமான தோற்றங்கொண்ட கொடிய ராட்சசியாக மாறிவிட்டால். வழக்கமான அகஸ்திய முனிவர் இந்த இடத்தில் தியானம் செய்து வருவதால் அவள் இந்த இடத்தின் அமைதியை குலைப்பதையே குறியாக கொண்டு இருக்கின்றாள். ஓ அன்புள்ள ராமா, தாடகை முற்றிலும் இழி குணம் உடையவள் என்பதை புரிந்து கொண்டு ஒரு பெண்ணை கொள்வதில் எழும் எல்லாவிதமான தயக்கங்களை கைவிட்டு விடுவாயாக. முன்னொரு காலத்தில் பூமியை அழிக்க விரும்பிய விரோச்சனின் மகளை இந்திரன் கொன்றார் என்பதை நினைவிற்கொள்வாயாக. அவ்வாறே இந்திரனை கொல்ல நினைத்த பிறகு முனிவரின் மனைவியை பகவான் விஷ்ணு கொன்றுவிட்டார். தைகூர்ந்து எல்லா மனக்கலக்கங்களையும் கை விட்டுவிட்டு என்னுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு உன்னை தயார்படுத்தி கொள்வாயாக. இந்த கட்டளை ஏற்ற ராமர் உடனடியாக தமது வில்லின் நாணை இழுத்து ஓசை எழுப்பினார். இந்த அச்சுறுத்தும் ஓசையின் எதிரொலி 4 திசைகளிலும் பரவ எல்லா ஜீவராசிகளும் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு விட்டன. பகவான் ராமரின் வில்லில் இருந்து ஒலித்த பேர் ஒளியை கேட்ட தாடகை திகைப்புற்று கோபத்தில் கொந்தளித்தாள். அந்த ஒளி தோன்றிய இடத்தை நோக்கி வெறியுடன் பாய்ந்து வந்தாள். அவள் வருவதைக் கண்டு வியந்த ராமர் தமது தம்பி லக்ஷ்மணர் இடம் கூறினார். ஓ லக்ஷ்மணா, இந்த கொடூரமான பிரம்மாண்ட உருவமுடைய உயிரினத்தை காண்பாயாக. இவளது பயங்கர தோற்றத்தை கண்ட மாத்திரத்திலேயே தூய உள்ளம் சிதைவு அடையும். இருப்பினும் இந்த ராட்சசி பெண் என்பதால் நான் அவளை கொல்லப் போவது கிடையாது. அதற்கு பதிலாக அவள் எவருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க அவளது கை, கால், மூக்கு, காது ஆகியவற்றை வெட்டி வீழ்த்துகின்றேன். இவ்வாறு அங்கீனமாக்கப்படுவதால் மேலும் கொடிய காரியங்களை அவளால் செய்ய முடியாது. இப்பொழுது தாடகை ஒரு தூசி புயலை உண்டாக்கி ராமர் லக்ஷ்மணரின் பார்வையில் இருந்து தற்காலிகமாக மறைந்துவிட்டாள். பின்னர் அவள் தன்னுடைய மாய சக்தியை பயன்படுத்தி கற்களையும் பாறைகளையும் மழையாக பொழியச் செய்தாள். ராமர் தமது மனதை ஒருமுகப்படுத்தி எல்லா கற்களையும் தூள் ஆக்கிவிட்டு தாடகையின் கரங்களை உடனடியாக துண்டித்து விட்டார். அதே சமயத்தில் ராமரின் தூண்டுதலால் லக்ஷ்மணர் தாடகையின் காதுகளையும் மூக்கையும் துண்டித்து விட்டார். ஆயினும் தாடகை தனது மாய சக்திகளை உபயோகித்து உடனடியாக மறைந்து விட்டாள். இவ்வாறாக மறைந்திருந்து மீண்டும் கற்களை மழையாக பொழிந்தால். உணர்ச்சி ததும்பும் குரலில் விஸ்வாமித்திரர் ராமரை தூண்டிவிட்டார். ஓ ராமா, அந்தி பொழுது நெருங்குகிறது. இந்த சமயத்தில் ராட்சசர்களின் பலம் மிகவும் அதிகரிக்கும். எனவே கருணை மனப்பான்மையை கை விட்டுவிட்டு இப்போதே தாடையை கொள்வாயாக. விஸ்வாமித்திரன் ஆணையேற்ற ராமர் அம்புகளை மலைபோல் தொடுத்தார். மறைந்திருந்த தாடகை உடனடியாக கண்களுக்கு புலப்பட்டால் ராமரை நோக்கி பாய்ந்தால். சற்றும் கலக்கமடையாத ராமர்
ஒரு பிரத்யேகமான ஆற்றல் மிகுந்த தங்க அம்பினை தமது அம்புராவில் இருந்து தேர்ந்தெடுத்து ராட்சசி நோக்கி எய்தார். இந்திரனுடைய வஜ்ராயத்தை போன்று வேகமாக முறையில் தாடையை முன்னோக்கி பாய்ந்த போதிலும் சுடர்விட்டு சென்ற ராமரின் அம்பு தாடகை நெஞ்சை துளைத்து விட்டது. அவள் பெரும் ஓசை எழுப்பியவாறு உயிர் அற்று நிலத்தில் விழுந்து விட்டாள். இப்பொழுது சொர்க்கத்தில் இருந்து தேவர்கள் ராமரை போற்றி பூமாரி பொழிந்தார்கள். கந்தர்வர்களும் அப்சராக்களும் ஆனந்த களிப்பில் ஆடி பாடி மகிழத் தொடங்கினார்கள். மேலும் பெரும் ரிஷிகள் பகவான் ராமரின் அதி தீர செயலை போற்றி புகழ்ந்தார்கள். இப்பொழுது இந்திரனின் தலைமையில் ஆன தேவர்கள் விஸ்வாமித்திரை தனிமையில் அணுகி கூறினார்கள், ஓ எங்களின் நலனிற்காக மிக முக்கிய நோக்கத்தை நிறைவேற்றும் பொறுப்பு ராமருக்கு இருப்பதால் தயக்கமின்றி உம்முடைய தெய்வீக அஸ்திரங்களை குறித்த அனைத்து ஞானத்தையும் இப்போதே அவருக்கு அளிக்க வேண்டும் என்றார் அவர். இவ்வாறாக கூறிய தேவர்கள் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் மூவரும் அன்று இரவை மகிழ்ச்சியுடன் அங்கே கழித்தார்கள். மறுநாள் காலையில் விஸ்வாமித்திரர் ராமருக்கு தெய்வீக அஸ்திரங்களை பற்றிய பூரண ஞானத்தை உபதேசித்தார். ராமர் தெய்வீக அஸ்திரங்களுக்கு உரிய மந்திரங்களை பெற்ற உடனே அந்த ஆயுதங்கள் அனைத்தும் தங்களது சுய ரூபத்தில் அவர் முன்பு தோன்றி, ஓ பகவான் ராமரே, உமக்கு எந்த விதத்தில் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என கட்டளையிடுங்கள் என பணிவுடன் வேண்டி நின்றன. அதற்கு ராமர் பதிலளித்தார், நான் உங்களை நினைவு கூறும்போது நீங்கள் என் முன் தோன்ற வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் ஆகும் என்றார் அவர். இப்பொழுது இந்த உத்தரவை பெற்றவுடன் அஸ்திர ஸ்வரூபிகள் மறைந்து விட்டார்கள். விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் மூவரும் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். பிற்பொழுதில் அவர்கள் விஸ்வாமித்திரரின் ஆசிரமம் ஆகிய சித்தா ஆசிரமத்தை அணுகிய போது ராமர் அந்த புனித ஸ்தலத்தின் வரலாற்றினை விஸ்வாமித்திரர் இடம் வினவினார். அதற்கு விஸ்வாமித்திரர் விளக்கினார். சித்த ஆசிரமம் முன்பு பகவான் வாமனரின் இருப்பிடமாக திகழ்ந்தது. இங்கு அவர் பல 100 யுகங்களாக வசித்து வந்தார். ஒருமுறை தேவர்கள் பகவான் வாமனரை தரிசிக்க வந்தார்கள். யாகங்கள் செய்வதில் ஈடுபட்டு இருக்கும் பலி மகாராஜரை அணுகுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். அசுரர்களின் அரசனான பலி மகாராஜர் மூவுலகையும் வெற்றி கண்டமகையால் யாசகம் கேட்டு அவனுடைய ராஜ்யத்தை பறிக்குமாறு தேவர்கள் அவரிடம் கோரிக்கை விடுத்தார்கள். அதே சமயத்தில் கஷ்யபரும் சித்த ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தார். வாமனரை பெரும் பக்தியோடு வழிபட்டு தம்முடைய மகனாக தோன்றுமாறு பிரார்த்தனை செய்தார். அதற்கு பகவானும் இசைந்து ஒரு குள்ள பிராமணராக கஷ்யபருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்தார். 3 அடி நிலத்தை யாசித்ததன் மூலம் பலி மகாராஜின் ராஜ்யத்தை பறித்து தேவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றினார். பின்பு ஆசிரமத்தை அடைந்தவுடனே விஸ்வாமித்திரர் யாகம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். ராமர், லக்ஷ்மணர் கையில் வில்லுடன் மாரிசன் மற்றும் சுபாகுவின் வருகை எதிர்நோக்கி காத்து இருந்தார்கள். 2 சகோதரர்களும் 6 நாட்களாக உறக்கத்தை முற்றும் துறந்து இரவு பகலாக யாகசாலையை காத்தார்கள். பிறகு அந்த முக்கியமான 6வது நாள் இரவில் சோமரசம் பிரித்தெடுக்கும் தருவாயில் யாககுண்டத்தில் இருந்த நெருப்பு எதிர்பாராத விதமாக கொழுந்துவிட்டு எரிந்து இராட்சசர்களின் உடனடி வருகையை அறிவித்துவிட்டது. விரைவிலேயே வானில் ஒரு அச்சுறுத்தும் ஆரவாரம் கேட்டது. மாரிசனும் சுபாகுவும் தங்களது குழுவினர்களோடு வந்து எந்தவித எச்சரிக்கையும் இல்லாமல் யாக குண்டங்களில் இரத்தம், சீழ், மலம், மாமிசம் மற்றும் பல களங்கமான பொருட்களை பொழிந்தார்கள். அப்போது பகவான் ராமர் லக்ஷ்மணரை நோக்கி கூறினார், ஓ லக்ஷ்மணா, எனது ஆயுதங்களால் இந்த தீய இராட்சசர்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். ஆயினும் மாரிசனை மட்டும் நான் இப்போது கொல்லப்போவது கிடையாது. அவன் இன்னும் சில ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டி இருக்கிறது என்றார் அவர்.
இவ்வாறாக கூறிய ராமர் வல்லமை மிக்க ஆயுதம் ஒன்றினை விடுக்க அது மாரீச்சனின் மார்பினை தாக்கி அவனை 100 யோஜனைக்கு அப்பால் உள்ள நடுக்கடலுக்குள் எரிந்துவிட்டது. இருப்பினும் அது அவனை கொல்லவில்லை. அடுத்ததாக மற்றொரு சக்தி வாய்ந்த அம்பு எடுத்த ராமர் சுபாகுவின் நெஞ்சினை துளைத்து அவனை நிலத்தில் உயிர் அற்று விழச் செய்து விட்டார். 3வது அஸ்திரத்தை வரவழைத்த ராமர் அங்கு இருந்த அனைத்து இராட்சசர்களையும் விரட்டியடித்து அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டினார். முன்பு சித்த ஆசிரமத்தில் வசித்து வந்த ரிஷிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் தங்களது வசிப்பிடம் திரும்பி பகவான் ராமரது அற்புத சாதனையை பாராட்டினார்கள். அன்று மாலையே யாகம் வெற்றிகரமாக நிறைவு உற்றது. அன்றே இரவு கழிந்தவுடன் ராமர் ரிஷிகளை அணுகி வினவினார். ஓ போற்றுதலுக்குரிய பிராமணர்களே, தற்போது இந்த பகுதி இராட்சசர்களால் விளைவும் தொந்தரவுகள் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டன. நாங்கள் இன்னும் செய்ய வேண்டிய சேவை ஏதேனும் இருக்கிறதா என கேட்க அவர்களும் மகிழ்ச்சியுடன் இல்லை என்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.